சோலோ லிவிங்கோட எபிசோட் 11 இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 10 எபிசோடு ஒரு சீசனுமே இருக்கு. யாரு பார்க்கல அப்படின்னா மறக்காம செக் பண்ணுங்க. வெல்கம் டு ஜிஸ் பண்ணி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சோலோ லிவிங்கோட சீசன் 3 எபிசோட் 11 தான் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நம்ம சேர்மனை காட்டுறானுங்க. ஆக்சுவலாக ஜேஜி ரெஸ்டாரண்ட்ல இவர் செத்துருப்பார் இல்லையா, நம்ம ஹீலரு. அவர் செத்த நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவாரு. பிகாஸ் அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. ரிட்டையர் ஆன ஒரு மனுஷன் அப்படிங்கிறவர் வந்து கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. எந்த அளவுக்கு ஒரு ஆனரான டெத் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு இருக்காரு. பட் த சேம் டைம் அந்த இடத்துல அவர் இறந்திருக்க வேணாம் அப்படிங்கிறத இவரோட தாட்டா இருக்குது. ஸோ இது மட்டும் இப்போதைக்கு பிரச்சனை கிடையாது. என்னதான் இந்த ரைடில் கொரியால ஒருத்தர் மட்டும் செத்து இருந்தாலுமே இனிமேட்டு வர பாதை அப்படிங்கிறது சிங்க பாதை அப்படிங்கிற மாதிரி வரப்போற எல்லாமே வந்து ஆபத்தாக தான் இருக்க போகுது. அதே சமயம் உனக்கு ஒரு ஃபோன் வரும். என்னடா மேட்ரு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஒரு மிடில் ரோட்ல பீராங் கேட் வந்து ஓப்பன் ஆயிருமா. என்னது பீராங் கேட்டா, என்னடா சொல்றீங்க? இந்த மட்டும் பி கேட் ஓப்பன் ஆனதுக்கு நார்மலான ஆளுங்களை அனுப்ப முடியாது. யாராச்சும் பக்கத்துல பெரியகிட்ட நான் கேட்கறேன், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப என்ன லொகேஷன் சொல்லிட்டு கேட்பான். அந்த லொகேஷனை கேட்டவனுக்கு பெரிய ஷாக் ஆயிரும். பிகாஸ் அந்த இடத்துல நம்ம ஜின்னு ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அது ஜின்னு ஏரியா கவரேஜ்ல வருது. ஸோ அப்படியே கட் பண்ணி நம்ம ஜின்னுவை காட்டுறானுங்க. ஜின்னு வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். என்ன மேட்டர்னா, அந்த பொண்ணு வந்து இவளை பார்த்துருப்பான் இல்லையா, அவ வந்து என்னத்தை பார்த்தா, எதனால அப்படி பயந்தா, அவ பயந்ததை பார்த்தாலே எனக்கு புரிஞ்சு போச்சு. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சிஸ்டத்தோட ட்ரேஸை கண்டுபிடிச்சிருக்கணும். இப்படி பார்த்தா என்ன பார்த்தா அப்படிங்கிறதா தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவன் மறுபடியும் என்னைய பார்க்கறதுக்கு விரும்ப மாட்டா. அவ கண்ணில் இருக்க பயத்தை வச்சு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். என்னடா இது, அது ஒரு பிரச்சனை அப்படின்னா டிராஃபிக் இன்னொரு பிரச்சனையா இருக்குது. என்னடா எப்படா சப்வேல இவ்வளோ பெரிய டிராஃபிக்னு சொல்லிட்டு இவனுக்கு இதுவரை ஒரு காண்டா இருக்கும். பட் அதே சமயம் எனக்கு ஒரு கால் வேற வந்துட்டு இருக்குமா. யாரான்னு பார்த்தா நம்ம சேர்மேனு. ரோட்ல பீராங் கேட்டு அப்படிங்கிறது டபக்குன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ நீ போய் பார்த்து விட அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். எது பர்மிஷன் இல்லாமலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், என்ன ப்ரோ என்ன இவனுக்கு பர்மிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவன் கில்டு ஃபுல்ஃபில் ஆகலை. ஒரு கில்டுக்கு 3 மெம்பராச்சும் தேவை. ஸோ அந்த கில்டோட 3 மெம்பர்ன்றது இவன்ட்ட கிடையாது. அப்படி இருக்கிறப்ப இவன் ஒரு கில்டே கிடையாது. அதனால தான் இவன் கேட்பான் பர்மிஷன் இல்லாமலையா அப்படிங்கிற மாட்டோம். டேய் என்னடா சொல்ற, பர்மிஷன் வேணும்னா சரி பர்மிஷன் யார்கிட்ட வாங்குவ? அசோசியேஷன்ட்ட. அசோசியேஷன் யார் வச்சிருக்கா? சேர்மன் நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். அஃப்கோர்ஸ் இவனுக்கு பர்மிஷன் வந்துடும். அப்படியே அந்த கேட்டை காட்டுறானுங்க. அந்த இடத்துல சுற்றி இருக்க எல்லா பீப்புளையுமே கிளியர் பண்ணிட்டு இருப்பானுங்க. போங்க இந்த போர்டு ஒரு கேட் வந்திருக்கு, போங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பானுங்க. ஏய் எங்க போற, இந்த போர்ட போகக்கூடாது, வெளில போ அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான் ஒருத்தன். ஜின்னுவா நீங்க எப்போ வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பானுங்க. ஜின்னு பேரை கேட்டோன்னே எல்லாத்துக்குமே பெரிய ஷாக்கு. ஜின்னு வந்துட்டாரா, ஜின்னு இதை பார்க்க போறாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கத்திக்கிட்டு கிடப்பானுங்க. இங்க பாருங்க தம்பி, நீங்க எஸ்ராங்கா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருக்கலாம். ஆனா மேட்ரு என்னன்னா, பீராங் கேட் அப்படிங்கிறது ரொம்ப சென்சேஷனான ஒரு மேட்ரு. நீ எவ்வளவு பெரிய எஸ்ராங்கா இருந்தா கூட உள்ளார உனையெல்லாம் பர்மிஷன் இல்லாம அனுப்ப முடியாது, வெளியில போடா நாயே அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பான். சேர்மன் எனக்கு ஒரு பிரச்சனை இங்க நடந்துட்டு இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது, இவன் தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போனை இவன்ட்ட கொடுத்துருவான். அவன் உடனே பேசிட்டு சரிங்க சார் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இவன் உள்ளாரே அமுச்சு விட்டுருவானுங்க. டேய் என்ன தைரியம் இருந்தா என்னை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு போற, தனியா வேற போற, பாடுறா உன் கை கால் உடஞ்சுதானா நீ வரப்போற அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பானா. ஐயோ அந்த கேட்டை பாருங்க, அந்த கேட்டு அப்படின்னு சொல்றப்ப அந்த கேட்டோட கலர் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இது என்னாலயா, நான் வேணதுனாலயா, ரெட் கேட்டான்னு சொல்லிட்டு இவன் ஒரு போட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பான். என்னடா இது ரெட் கேட்ல வந்து மாட்டி விட்டாங்களா, எப்படி இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அவங்க அம்மாட்ட இவன் பேசினது ஞாபகம் வரும். ஆக்சுவல் ஜின்னு வந்து அவங்க அம்மாட்ட உண்மையை சொல்லிடுவான். இந்த மாட்டமா நான் அவைக்கன் ஆகிட்டேன், அது இல்லாமல் எஸ்ராங்க வேற போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவன் என்ன எதிர்பார்த்துருப்பானா, அவங்க அம்மா வந்து ஓவர் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க அப்பா வந்து இருந்து தானே போயிருப்பாரு. ஸோ அதனால இவனுக்கு ஏதாச்சும் திட்டு விடுவோம், கண்டிப்பாக இந்த வேலைக்கு அனுப்ப மாட்டாங்கன்ற மாதிரி இவன் யோசிச்சு வச்சிருப்பான். பட் அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இது உனக்கு அவைக்கன் ஆயிடுச்சா, அவைக்கன் ஆகிறத பொறுத்த வரைக்கும் நம்ம கையில் ஒன்றும் கிடையாதுப்பா, அது நம்ம கையிலே கிடையாது, அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ரெண்டாவது இந்த மாட்ட பவர் உனக்கு கிடைச்சிருக்கிறதுனால மக்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், நிறைய பேர் நீ வாழ வைக்கணும், உங்க ஃபாதர் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உனக்கு தெரியுமா உங்க அப்பா வந்து அவைக்கன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபயர் ஃபைட்டரா சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அந்த நெருப்புல வேலை பார்ப்பாங்களே, சாரி நெருப்பு அனுப்பாங்களே அவங்க. ஸோ அவங்க கூட வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அவர் மக்களை காப்பாற்றுறத பார்த்து தான் நானே அவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அப்படி இருக்கிறப்ப அவனோட மகன் தானடா நீ, உனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. ஸோ இதை கேட்டாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடும். அவங்க அம்மா எந்த அளவுலையுமே ஓவர் ஆக்டர் பண்ணலை அப்படிங்கிறது இவனுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் நினச்சது எல்லாமே தலையிலாம் நடந்துச்சு, பட் பரவாயில்ல எல்லாமே நல்லதுக்குன்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த போட்டு வதன்னு இவனை பார்த்துட்டு இருப்பானுங்க. இதை நான் ஒரு நாளைக்குள்ளேயே முடிச்சு விட்டுருவேன், வாங்கடா அப்படின்னு சொல்லி கத்துவான் பாருங்க. இந்த பக்கத்து நைட்ஸ் எல்லாமே சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. அந்த போடி மெஜிஷியன்லாம் இருக்கானுங்களா, அவங்க ஒரு போட்டி ஃபயரை விட்டுட்டு இருப்பானுங்க. டம்மு டூமுன்னு அந்த இடமே அப்படியே விடிச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு ஹண்டர் பிறக்கிறதே வேட்டைக்காக தான். பட் மேட்டர் என்னன்னா,
இங்கே வேட்டையாட போகிறது விலங்கு மட்டும் கிடையாது, ஒரு மான்ஸ்டர் மட்டும் கிடையாது. கொஞ்சம் பிசிறு தட்டுச்சுன்னா கூட அந்த ஹண்டரே வேட்டையாடப்பட்டுருவான். ஆஃப்கோர்ஸ் அந்த நீதி அவனுக்கும் உண்டு. அவங்களோட பொசிஷன் எந்த நேரத்துலையும் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஸோ ஃபஸ்ட் கிரேட் ஹண்டர் அப்படிங்கிறவன் எந்த நேரத்துலையும் எப்போ ஒரு செகண்டு கூட அவனோட கவனக்குறைவை அனுமதிக்கவே மாட்டான். அது 100 இருக்கட்டும் 1000 இருக்கட்டும், எத்தனை இது முடித்தாலுமே அவனோட வேட்டை அப்படிங்கிறது நிறுத்தவே நிறுத்தாது. அதுலேயும் ஒருத்தனுக்கு கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின்வோவை காட்டிகிட்டு இருப்பானுங்களா. அண்டு இவங்கள நிறுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கானுன்ற மாதிரி இவங்க 5 பேரையும் காட்டிகிட்டு இருப்பானுங்க. யாரா நீ எங்கே தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருப்பான். பார்த்தா இவன் முன்னாடி ஒருத்தனால அவன் நின்றுட்டு இருப்பான். இவனும் கிடையாது, அவன் எங்கேயோ பயங்கரமாக மறைஞ்சிருக்கா, எங்கே தான் தெரில. ஏன்னா அவன்கிட்ட தான் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட் இருக்குது, அதை எப்படியாச்சும் எடுத்தாகணும்னு சொல்கிறப்ப திடீர்னு இன்னொருத்த வருவான். டேய் யோகுமான் நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஒன்றும் கிடையாதுப்பா, எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதை வந்துட்டு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். என்னது மெசேஜா? ஒன்றும் கிடையாதுப்பா, ஒரு ஈஸ்டாமே ஒரு சின்ன டெரிட்டரி, அந்த இடத்துலேருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதை மட்டும் சொல்லிட்டு போகலாமேன்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த ஈஸ்ட பக்கம் தானே நம்ம சாடமோனாருக்கு இருக்கான், அவன் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். டேய் நீ அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லலையா, என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்கிறப்ப ரூலர்லாம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, இந்த லீஜியாவை சவுத்து பக்கத்து போட்டலாம்னு நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு, நான் அந்த இடத்துக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ சாடமோனார் அவனுக்கு இந்த ஆர்கிடெக்ட் இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாதுடா, அவன் ஒரு ரோலை அவன் கரெக்டாக தானே பண்ணிட்டு இருக்கான், ஸோ இந்த ஆர்கிடெக்ட் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அவனெல்லாம் ஃப்ரீயாக விட்டு தள்ளு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். பட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் சொல்லிட்டு இருக்கேன், இதை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கிரேட்டஸ்ட் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட்டு பார்த்தோம்னா இங்கே தான் இருக்குது, அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்படியா, இதை சொல்லதான் நீ வந்தியா? இன்ட்ரெஸ்டிங். அதை நீ என் கையில் கொடுக்குற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதோட ஒரு முக்கியமான மேட்ரு என்னன்னா, நம்ம இந்த இடத்துல எவனோ ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான், ஒரு பையன் வந்து இந்த ஃப்ராக்மெண்ட் ஆஃப் பிரில்லியன்ட் லைட்டோட ட்ரேஸ் எடுத்துட்டு போனான் பார்த்தியா, அவன் இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக மாட்டான், நமக்கு எதிராக திரும்ப போறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப அவன் அங்கே நின்றுட்டு இருப்பான். அவன் வேற யாரும் கிடையாது, நம்ம ஜின்வோட அப்பா தான். என்னது ஈஸ்டர் ஒரு சின்ன டெரிட்டரியா, நீங்கள் கொரியாவை சொல்லிட்டு இருக்கீங்களா? பார்த்தா கொரியாவை பற்றி உனக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டே தெரியுது. இங்கே பாருங்க ஃப்ராக்ஸ் மோனார்க், உங்களுக்கு இவன் கூட விளையாடுறதுக்குலாம் டைம் கிடையாது, நம்ம போயாகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பான். இவன் யாருன்னு பார்த்தோம்னா மொனார்க் ஆஃப் த ஃப்ராஸ்ட். ஓகேவா, எது நீங்களே தடுக்க போறியா, முடிஞ்சா தடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவான் பாருங்க. நான் உன்னை எஸ்கேப் ஆக விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு இவன் கத்தியை சுற்றிட்டு பயங்கரமாக வந்து பங்கம்லான்னு வருவானா. இவன் சீல்டை போட்டு அப்படியே தடுத்துருவான். இடிச்சு அதுலேருந்து ஒரு ஆறா அப்படிங்கிறது இவனுக்கு சண்டை பட தூண்டிகிட்டு இருக்கும், சிரிச்சுக்கிட்டு இருப்பான். வாடா வந்து காட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வந்து காட்டுறேன்டா வந்துட்டேன்டான்னு சொல்லிட்டு இவனும் 2 பேர் கண்ணிலையும் ஸ்பார்க்கு பயங்கரமாக தெரிக்கும். அந்த இடமே பூகம்பமாக வெடிக்கும். அப்படியே அங்கே ஒரு கட் பண்ணி இந்தபடி ரெட் கேட்டை காட்டுறானுங்க. டேய் நீ எப்படா என்னோட தம்பிகளை கொள்ளலாம், உன்னை பழி வாங்க போட மாட்டேன், எங்க அண்ணன் இருக்கான்டா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்திக்கிட்டு இருப்பானா. டேய் நீ இவ்வளோ சீக்கிரம் இல்லை கொன்னது ஒரு பிரச்சனைனா, எங்களோட லாங்குவேஜ் நீ தெரிஞ்சு வச்சிருக்க, எப்படி இதெல்லாம் நடக்கும், உன்னைய கொல்லாம விட மாட்டேன், டேய் வாங்கடா என் படம் வாங்கடான்னு சொல்லிட்டு இவன் ஒரு போட்டு கத்திக்கிட்டு இருப்பானா. மாட்டடா பம்பரை கட்ட மண்டையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான் பாருங்க. நீ சொல்றதா எனக்கு சிரிப்பு வருதுடா சின்ன பயலா. இப்போ பாடுறான்னு சொல்லிட்டு வாங்கடான்னு சொல்லிட்டு இவன் ஒரு கத்து விட, இந்த போட்டு இவனோட படம் அப்படிங்கிறது பின்னாடி வந்துகிட்டு இருக்கும். டஸ்கா இருக்கட்டும், டேங்கா இருக்கட்டும், அயன் ஈகரிஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இருப்பானுங்க. என்னது இது, என்னது இது, எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ஜின்னு பக்கத்தில் ஏதோ ஒன்று இவனை அடிக்க வருமா, தலையை தண்ணியே எடுத்து அது மேலேயே உட்காந்துட்டு இருப்பான். இந்த போட்டு இவன் படம் இவனில் பார்க்க, அந்த போட்டு அவன் படம் இவனில் பார்க்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானுங்களா. உன்னைய கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்துவானா. டேய் முடிச்சுட்டு வா, அலைய நனைஞ்சிட்டு இருப்பான் பாருங்க, பங்கமாக இருக்கும். இந்த போட்டு ஜின்வோட படம் ஒரு போட்டு இப்படி ஏன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு வர, அந்த போட்டு ஆன்னு சொல்லிட்டு இவங்க கத்திக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த இடமே அவ்வளோதான், பேட்டில் ஃபீல்டு தான், அடி பயங்கரமாக இருக்கும். நம்ம ஜின்வோ என்ன பண்ணுவான்னா முன்னாடி எப்படி நடந்து வந்துட்டு இருப்பான். ஐ திங்க் இவங்க 2 பேரும் ஜென்ரல்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் இவனை முடிச்சுடலான்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பானுங்களா. இவன் எதையுமே கண்டிக்க மாட்டான், இவன் பாட்டு நடந்து போயிட்டு இருப்பான். என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப நம்ம டேங்க்கு பின்னாடி வந்து ஒரு தட்டுவான் பாருங்க, அவன் சொல்லி அப்படியே முடிஞ்சிடும். என்னதை வந்து என்ன இப்படி பண்ணுவ, எப்படி எங்களை சண்டைக்கு வருவேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு போட்டு கத்திக்கிட்டு இருப்பான். பட் நம்ம ஜின்னு கேஷுவலா அவன் அந்த மலையிலேயே முளைச்சுப்பான்பா பாருங்க. சே தரமான பேனலு. அண்ட் அதே சமயம் நம்ம விகரிசா இருக்கட்டும் பீருவா இருக்கட்டும் 2 பேருமே முளைச்சு பார்த்துட்டு இருப்பானுங்க. அடுத்த செகண்டு அந்த முளைச்சிட்டு இருந்தால அவனோட கை அப்படியே காற்றுல பறக்கும். இவங்க 2 பேருமே அந்த கையை எடுத்துட்டு வந்துடுவானுங்க.
எப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே உழுவான் பாருங்க கீழே. நம்ம டஸ்க் என்ன பண்ணுவான்னா அவனோட ஜெயின் ஃபார்ம் எடுத்துருவான். இவன் ஜெயின் ஃபார்ம் எடுத்ததோட ரிவர்ஸ் கிராவிட்டி தூக்கி விட்டுருவான் பாருங்க. மட்டார் தட்டின்னு சொல்லிட்டு பூமியில மட்டார்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும். இவனால எதுவுமே பண்ண முடியாது. நீ பதில் மட்டும் சொல்லிட்டீங்கன்னா உன்னோட சாவு வழி இல்லாத ஒரு சாவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வந்து அவன் அப்படியே செத்துருவான். இந்த சிஸ்டம் கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது. எல்லாத்தையுமே தடுக்குது, என்ன பண்ணுதுன்னே தெரியல. பட் அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. எனக்கு இன்னொரு மேட்ரு கிடைச்சிருச்சு, அதுதான் இந்த கீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஆக்சுவலா இவன் ஜின்வோ வந்து சீசன் 2 நினைக்கிறேன். ஓகேவா, அந்த டஞ்சன் ஆர்க் இருக்குல்ல, அதுல வந்து இவனுக்கு கர்சரி ரண்டம் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு உனக்கு கிடைக்கும். அதை முடிச்சோன்னே இவன் 100வது லெவல் போனக்கப்புறம் இது வந்து அன்லாக் ஆயிருமா. அந்த பேர் என்ன, அதோட ஜாப் என்ன, எதுவுமே அப்ப அவனுக்கு தெரிஞ்சிருக்காது. எல்லாமே பிளாங்க்ல இருக்கும். ஸோ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்க ஞாபகம் இல்லைன்னா நீங்க மறுபடியும் போய் செக் பண்ணிட்டு வரலாம். சீசன் 2ல தான் இருக்கு. ஓகேவா, அது நம்ம சேனல்ல இருக்கு. அது வந்து இவனுக்கு ஃபுல்லாவே இப்போ அன்லாக் ஆயிருக்கும். அது என்ன மேட்ருன்னா அது வேற ஒன்றுமே கிடையாது, கர்டேனியன் டெம்பிள் கீ தான் இது. இந்த கர்டேனியன் டெம்பிள்ன்றது எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னால் மறக்கவே முடியாது. இதுதான் அதோட கீ. நான் ஒரு செகண்டு கிடையாது, ஒரு மில்லி செகண்டு கூட அதை என்னால் மறைக்க முடியாது. அது வேற ஒன்றுமே கிடையாது, அது டபுள் டென்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பான் பாருங்க. இந்த சிஸ்டம் என்னை கூப்பிட்டுட்டு இருக்கு. இது எல்லாம் எங்கே ஆரம்பித்ததோ, எல்லாம் எங்கே முடிஞ்சதோ, எல்லாம் எங்கே மாறுனுச்சோ அங்கேயே என்னை கூப்பிட்டுட்டு இருக்கு. இது எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. இது எல்லாமே ஆரம்பிச்ச இடத்துக்கே போக போகுது. அது எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இரு, உனக்காக உன்னை பார்க்கறதுக்காக நான் வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப சிரிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அது பங்கமாக இருக்கும். அப்கோர்ஸ் இதோட தான் இதை முடிக்க போகிறோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். நாளைக்கு இதோட நெக்ஸ்ட் சாப்டர் வரும். நாளைக்கு மீன்ஸ் நாளைக்கு ஏன் ப்ரோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தானே போடுவீங்கன்னா, ஆக்சுவலாக உங்களுக்கு வீடியோ ஷெட்யூல்ன்றது இந்த வாரத்துக்கு ஒரு 3 வீடியோ நான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். ஓகேவா, பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த 3 வீடியோவில் 2 வீடியோ என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. வெள்ளி, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லிட்டு தொடர்ந்து 3 நாள் 3 வீடியோன்னு வந்துடும். அண்ட் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அது வந்து கரெக்டாக நம்ம ஷெட்யூல் பண்ணிட்டு தான் போகும். ஓகேவா, ஸோ நான் எப்பயுமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் வீடியோ போடுவேன். அதை யாரும் மறக்க வேணாம். பட் ஒரு சின்ன இதால நான் ஒரு லீவ் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, அந்த லீவுனால நான் இப்போ தொடர்ந்து ஒரு 3 வீடியோ போடுறேன். ஸோ யாருமே மைண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யா, லவ் யூ கைஸ் so much.